நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கி கணக்கில் மாத பென்ஷன் வழங்கும் தேதி திடீர் மாற்றம் 3 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள், எந்தெந்த ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கி கணக்கில் மாதம் வழங்கக்கூடிய பென்ஷன் தேதியில் என்ன வகையான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது, குறிப்பாக 12 மாதங்களில் வருடத்தில் இருக்கக்கூடிய 12 மாதங்களுக்கும் இந்த மாத பென்ஷன் வழங்கக்கூடிய தேதியில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா, அதேபோல் குறிப்பிட்ட சில மாதங்களை தவிர மற்ற மாதங்களுக்கான பென்ஷன் வழங்கக்கூடிய தேதியில், பென்ஷன் பெறக்கூடிய தேதியில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா, எதன் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன, என்ன காரணத்திற்காக இந்த தேதியில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது, இதன் மூலமாக கூடுதல் நன்மைகள் கிடைக்குமா என்பது பற்றி முழு விவரங்கள் பார்க்கலாம். என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், என்ன வகையான நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த சலுகைகளை பெறுவது அவசியம் என்பது பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய நடைமுறையில் மாதந்தோறும் பென்ஷன் வழங்கக்கூடிய தேதிகளில் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக அதற்கான அறிவிப்புகளும் அதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலமாக இந்த உத்தரவின் அடிப்படையில், இந்த உத்தரவு யார் பிறப்பிச்சிருக்காங்க, அரசு தரப்பில் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா, இதன் அடிப்படையில் இந்த கூடுதல் சலுகைகள் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெற முடியும், இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன, இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம். ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வரவு வைக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு பார்த்திங்கன்னா மத்திய நிதியமைச்சகம் வங்கிகளுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாகும். அதாவது ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில், ஒரு மாதத்தினுடைய கடைசி வேலை நாளில் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வரவு வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதமும் இதனால் நிதி சுமையும் மனக்கவலையும் ஏற்படுவதாக ஓய்வூதியதாரரிடமிருந்து புகார்கள் எழுந்தது. இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதியமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த அலுவலக குறிப்பில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்றே ஓய்வூதியதாரர்களின் வங்கி கணக்கில் பென்ஷன் தொகை வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வரவு வைத்தவுடன் அன்றே மின்னணு அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இதை கடைபிடிக்க தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்புகள், தகவல்கள், உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் வருங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.